ஹலோ கைஸ், வெல்கம் டு கேகே லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, ஒர்க்காக போகிறோம். நீங்கள் ஒர்க்காக சீரிஸ் பார்க்க போறீங்க. அது போல தான் நாங்கள் இந்த சீரீஸில் வந்து புதுசான ஒருத்தனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இவங்க லியாண்டர் பிரகான். என்ன சின்ன வயசு ஃப்ரெண்டு. இப்போ திடீர்னு நம்ம வீடியோக்காக வான் கூப்பிட்டதுக்கு வந்திருக்கான். கொஞ்சம் மலையில கூட பார்க்காம இப்போ கிளம்பிட்டு இருக்கோம் காரில். கைஸ், இப்போ வந்து நம்ம சேனல்ல புதுசாக வந்தாங்காட்டி ஒவ்வொரு கேள்வி கேட்டு தான் நம்ம வந்து நல்ல வீடியோவில் என்ன வருது அது வந்து பார்த்து நம்ம சஜஷன் பண்ண போகிறோம். ஓகேனா தான் இந்த வீடியோவில் கண்டினியூ, இல்லைன்னா நாட் ஓகே. கேக்குறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் கேளுங்க பாய். சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, எங்க இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி எங்க பண்ணிருந்தா ஜெயில இருந்தேன். இப்ப நீ வந்து வீடியோக்குள்ள வர்ற, ஓகேவா? வந்தா எங்களுக்கு என்ன பண்ணி கொடுப்பேன்? பாய் எதனால பண்ணி கொடுத்தோம் பாய்? காமெடி ஆடியன்ஸ் நம்மளுக்கா பாக்குறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் 24/7 இல்ல பாய், 24/9 ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. என்ன மனுஷன் காமெடி மட்டும்தான். ஏன்னா பாக்குற மக்களுக்காக நம்ம இது பண்றதுனால பாய் சொல்லிடுறேன் பாய். இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேகே வாட்ச் சொல்லி ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லி நான் உங்க வேலையை குவைட் பண்ணிட்டு இங்க வந்துட்டேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். கைஸ், இப்ப நான் வந்து ரொம்ப பசின்னு சொல்லி சாப்பிட்டோம். 1:30 தேட ஆரம்பிச்சோம். பட் நான் 3 மணிக்கு தான் வந்து ரெஸ்டாரண்டே கண்டுபிடிச்சோம். இந்த ஹைவேஸ்ல ரொம்ப மழை, ரொம்ப எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஒர்க்ல வந்து நாங்க எங்க ஏரியா, நாங்க கிளம்புற இடத்துல இருந்து ஆபீஸ்ல இருந்து 412 கிலோமீட்டர் பக்கம் காட்டுச்சு. நாங்க சரின்னு சொல்லிட்டு பிரைவேட் எல்லாம் அள்ளி போட்டு நாங்க வந்துகிட்டு இருக்கோம். மலையில போய் வீடியோ எடுத்துட்டு வரேன்னு சொல்லி போயிட்டு போனவன் மைக்கோடய போயிட்டாங்க. மைக்கெல்லாம் போல நினைஞ்சு ஸ்ப்ரிங் பண்ற மாதிரி ஆகி போச்சு. இப்ப வேஸ்டா போச்சு இதெல்லாம். அங்க ஒருத்தர் குடிச்சிருக்கான் பாருங்களேன், அவனை பாருங்க. தலானி கொஞ்சம் கைஸ், வண்டியை வந்து ஒர்க்லா போறதுக்குள்ள ஒரு 4-5 டைம் நிறுத்திக்கிட்டே இருக்கேன். ஆல்ரெடி 4 டைம் நிறுத்தாங்க. இன்னும் 2 மணி நேரம் காட்டுது. சார் 200 கிலோமீட்டர் காட்டுது. இவங்க என்ன பண்ணி எப்போ போய் சேருவோம் எனக்கு தெரியவே இல்லை. இப்போ எங்கேயோ வந்திருக்கோம். சொல்ல 5 நிமிஷமா கார்ல வந்துட்டு இருக்கோம். இப்பதான் மதுரையை தாண்டி இருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு டிரைவர், அந்த அளவுக்கு ஒரு டிரைவர் என்ன பண்றது? நாம நீ நிறுத்திக்கிட்டே இருக்காங்க. அங்க ஒண்ணுக்கு வந்துகிட்டே இருக்கு பாய். 3 ட்ரிப் முடிக்க மாதிரி பெரிய ட்ரிப். அவ்வளவுதான் பாய். அதெல்லாம் ஏர் பேக் வரும்ல முன்னாடி. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. எல்லாம் ஓகே ஓகே. எங்க கொண்டே விடுங்க வருதான் பாக்க. ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு பாய். நீங்க ஒட்ட மட்டும் குதிச்சு போற மாதிரி இருக்கு பாய். பாய் குதிரை ஓட்டு வருது. கைஸ், ஃபைனலாக நாங்கள் கேரளா ரீச் ஆகிட்டோம். இன்னும் 1 ஹவர்ல நாங்கள் வந்து ஒர்க்லாம் ரீச் ஆயிடுவோம். ரீச் ஆனதுக்கப்புறம் எங்கள் ஃபன் ஸ்டார்ட் ஆயிரும். இனி ரூம் போய் செக்இன்லாம் பண்ணணும். 2-3 நாள் நல்லா என்ஜாய் பண்ண போறோம். எங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க கடைசி வரைக்கும். வரக்கே இவ்வளவு மணி ஆயிடுச்சு, 12 மணி ஆயிடுச்சு. எங்களால முடியல, சரியான டயர்டு. 12 மணி நேரம் கார்ல மட்டுமே வந்திருக்கோம். சொல்ல நாங்க எல்லாம் சாப்பிட்டு தூங்க போறோம். நாளைக்கு 1 by 1 உங்களுக்கு என்ன நடக்குது நாங்க வீடியோல அப்டேட் பண்றோம். நாளைக்கு எல்லாமே நீட்டா பாக்ஸ் வரும். தேங்க் யூ. சைன் ஆஃப். 1 day later. ஹலோ கைஸ், வெல்கம் டு கேகே லைஃப். இன்னைக்கு எங்கள் ஒர்க்லால செகண்ட் டே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய பீச் ஆக்டிவிட்டிஸ் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் என்னென்ன பண்ண போறோங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க, நீங்களும் எங்களோட சர்வே பண்ணுங்க. வாங்க போலாம். ஜஸ்ட் கோ.
இப்பதான் நாங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோம். பிரகாஷ் எல்லாம் மிக திணறிட்டான். இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணிட்டான். பார்த்தா எல்லாம் பெருசா வந்துருச்சு. ஃபுல்லா திணறு. சரி வாங்க அப்படியே கீழே போலாம். வாங்க பாய்ஸ். வாங்க லெட்ஸ் கோ. வா குழந்தை கூட. இடம் பாரு எவ்வளவு வேற லெவல் இருக்கு. ஏன்டாவனே பாய் சரியான பாதையா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி போறோம். இந்த இடத்த மட்டும் நீங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. நாய ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கு. பாய் மேல இருந்து அப்படியே கீழே பீச் போறோம். வாங்க பாத்துட்டே போவோம். எங்கடா இடம் இப்படி போகுது? இல்லாத மாதிரி தான் இருக்கு. செங்குத்தலா இருக்கு. சுப்பிரமணி படுத்திருக்கான் பாருங்க. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. நீ பின்னாடி காய்ஸ் ஹலோ இங்க பாருங்க இதான் பீச். we are going ஃபைனலா சோலார் அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். கேமராமேன் பார்த்து ஜாக்கிரதையா வாங்க. கேமராமேன் பார்த்து வா. வாடா வேகமா இருக்க பாய். கால் வலிக்குதுல. உங்களுக்காக 1 by 1 போய்கிட்டு இருக்கோம். இப்ப மேல சாப்பிட்டோம் கீழே இறங்கி பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம். அடுத்து கண்டினியூவா உங்களுக்கு நாங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். வந்துட்டு எங்களோட சர்வே பண்ணிக்கிட்டே இருக்கு. எங்களோட நீங்களும் டிராவல் பண்ணுங்க வாங்க. வராரு நம்மளோட. வணக்கம்டா மாப்ள. இங்க வந்து ஆங்கிள் மட்டும் பாரு. எதிர்பார்த்ததை விட சன்லைட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆமா ரொம்ப ஒரு மாதிரி ஹீட்டா இருக்கு. கால் நடுங்குதா என்ன? காய்ஸ் இப்போதான் நான் வந்து சாப்பிட்டு வந்தோம். ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருக்குது. பட் அதை சாப்பிட்ட கேஃபே வேற லெவல். கீழே பார்த்தோம்னா இங்கே ஒரு செம்ம வியூ இருக்குது. அந்த வியூவை வந்து நான் நிறையா இந்த வீடியோவில் வைக்கிறோம் பாருங்கள். அது போக வந்து எனக்கு வந்து பிரகாஷ் ரொம்ப உதவியாக இருக்காப்புல. வந்ததுக்கு சூப்பர். ஏதாவது நீ வந்திருக்கீங்களா இவ்வளோ தூரம்? இதை பற்றி எதாவது சொல்லுவேன் பாய். நீங்கள் வரதா சொன்னதுக்காகவே ஒரு 3 days முன்னாடியே இதெல்லாம் நான் படித்தேன். கூகுள் இதில் பண்ணும்போது இந்த வர்க்கலா பீச்சுங்கிறது 1962ல் அப்போ இருந்த சீஃப் மினிஸ்டர், கேரளாவின் சீஃப் மினிஸ்டர் இந்த இதுக்கு வர்க்காலான்னு சொல்லி பேர் வச்சிருக்காராமா. இது வரைக்கும் 700 பீப்புள்ஸ் கிட்ட இங்க இறந்துருக்காங்களாமா இந்த கடல்ல. ஸோ அதுதான் கொஞ்சம் மோஸ்ட் டேஞ்சர்ஸ் இன் பிளேஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. இதை தவிர வேற தெரியல அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் படிச்சிருந்தேன். ஒண்ணும் இல்ல. காலையில வீடியோக்குள்ள வாடான்னு சொல்லியிருக்கேன். சரி வர எதுவும் பண்ணாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ChatGPT பாட்டு நீட்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டான். வந்துட்டு இங்க வந்து நம்ம சொல்லிருக்கா இருந்தாலும் பரவாயில்ல. ChatGPT பார்த்து சொன்னானே எது பார்த்து சொன்னானே நமக்கு வீடியோ கண்டென்ட் கிடைக்குதா? மக்களுக்கு ஒரு நியூஸ் சொல்லணும்ல. நியூஸ் சொல்லணும். அதுக்காக வராப்ல. முயற்சிக்கு பாராட்டுங்க உங்களுக்கு. தேங்க்யூ எடிட்டர். இதுல ஏதோ கப்பு கொடுக்குற மாதிரி வச்சு எடிட் பண்ணிக்கங்க. காய்ஸ் அங்க பாருங்க எல்லாரும் ஏதோ ஹெலிகாப்டர் மாதிரி பறந்துட்டு இருக்காங்க. அது வந்து ஏர் பலூன்ல ஹெலிகாப்டர் மாதிரி போயிட்டு இருக்குது. லேண்டர் வந்து அதுல போகணும் துடிச்சிட்டே இருக்கு. அங்க கூட்டிட்டு போங்க பாய். அதுல காலையில இருந்து துடிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டான். அவனுக்கு என்னன்னு தெரியல. ஆனா பார்த்துட்டான் துடிச்சுக்கிட்டே இருக்கான். சின்ன வயசுல டிவில மட்டுமே பார்த்திருக்கேன். அதெல்லாம் கீர்த்தி போய் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன நடக்குதுன்னு பாப்போம். காய்ஸ் ஆனா இவன் வந்து அதெல்லாம் ரொம்ப ரேட்டுங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பட் பரவாயில்ல. லேண்டருக்காக எதனாலும் செய்யலாம். போய் பார்ப்போம். ரேட்டு கேட்போம். நம்ம நிலைமைக்கு இருந்தா போலாம். நம்ம முடிஞ்சா போலாம். இல்லைன்னா தூரத்திலே பாத்துறலாம். தூரத்திலே பாக்கலாம். யாரு போறாலும் அதை வீடியோ எடுத்து போறோம். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க. கலான் அங்க யாரோ குளிச்சுட்டு இருக்காங்க. கலான் நம்மளும் போய் தண்ணியில இறங்குவா. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. ரொம்ப வேணாம் கலான். சொன்ன கலான் இழுத்துறது. கலான் என்ன சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. காய்ஸ் இவங்க பாருங்க கடலை போய் நிக்கிறேன்னு சொல்லி ஆட்டை போட்டுருந்தாங்க. பார்த்தா கீழே வந்து செருப்பெல்லாம் தூக்கி எறிஞ்சு ஓடி வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமா போச்சு. உங்களை நம்பி வந்ததுக்கு எப்படிதானா உள்ளலாம் மணலா கிடக்கு. ஓ குளிடா வாரா போலாம். ரூமுக்கு போறேன் பாய். 2 moments later. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. நான் தான் ரெஃப்ரி. ஓகே 1 2 3. காய்ஸ் காலையில ரொம்ப கஷ்டப்பட்டு அந்தந்த கேம்ஸுக்கு என்னென்னமோ கேம்ஸ் போகலான்னு சொல்லி ஆர்வமாக போனாங்க.
போய் பார்த்தா ஃபுல்லா மழை வந்துருச்சு. அப்புறம் வழி இல்லாம ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்தோம். இப்போ மழை நின்றுச்சு. அதுக்கப்புறம் டைம் முடிஞ்சு போச்சு. வந்து பார்த்தா எல்லா கேம்ஸுமே வந்து நாளைக்கு தான், இனிமேல் இன்னைக்கு கிடையாது, 5 மணி நேரம் முடிஞ்சுட்டாங்க. அதனால வந்து இப்போ ஸ்விம்மிங் ஜாலியாக விளையாண்டு அது ஸ்விம்மிங் விளையாண்டு அது ஒரு வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங்கில் வந்து இறங்கிருக்கோம். விளையாண்டு தான் இப்போ வந்து சப்போர்ட். மலையிலேயே ஃபுல்லா ஸ்விம்மிங் பண்ணிட்டே தான் இருந்தோம். சளி பிடிச்சிருச்சு, என்ன பண்றது தெரியல. அடுத்த ஃபயர் கேம்ப் போட கேம்ப் பேர் கேட்டிருக்கோம், என்ன நடக்கும்னு தெரியல. வாங்க அதை போய் பார்க்கலாம். 2 moments later. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நார்த் கிளிஃப்ங்கிற ஒரு பீச்சுக்கு வந்திருக்கோம். இது வந்து வர்க்கலால மிகப்பெரிய பீச்சு. இதுதான் வந்து ஃபுல் ஷாப்பிங்கு அதுன்னு சொல்லி சும்மா ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கு ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே இங்கே ஃபேமஸு. அது எப்படி இருக்குது வாங்க போய் பார்க்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கமான். சம்மடா. மழை பெய்யுதுடா கைஸ். எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சுட்டே இருக்கு கைஸ். இங்கே ஃபுல்லா நல்லா காலைல வெயில் அடிச்சுது, திடீர்னு பார்த்தா மழை பெஞ்சு உழப்பிட்டு இருக்கு. மழைக்காக ரெசார்ட்ல ஒதுங்கி ரெசார்ட் இல்லைங்க, அது ரெஸ்டாரண்ட். ரெசார்ட்னா தங்குற இடம்டா. ஏன்டா உழப்பிட்டு இருக்க? நினைக்கிறாங்க உள்ள உள்ள என் பேர்லாம் பச்சையா குத்தாங்க, என் பேர் குத்துறீங்க. ஐயோ விஜய் மாதிரி அப்படியே திரும்புறான். உங்களை பத்தி அப்படி அதை இன்ட்ரோ கொடுப்பா எனக்கு. அப்படிலாம் கொடுக்க முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாதுடா. கூப்பிடு சிக்கு வளர்ந்த கூப்பிடுக்கோண்டா. கூப்பிடுறா கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா. வளர்ந்த கூப்பிடுக்கோண்டா. கூப்பிடுறா. One day later. ஹலோ கைஸ், வெல்கம் டு KKLHL. இப்போ நாம வர்க்கலால எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி போட்டு போக போகிறோம். என்னன்னா நாங்கள் 5 பேர் தனியாக ஒரு போட்டில் போயிட்டு ஜாலியாக ஒரு வியூ பாயிண்ட்லாம் பார்த்து வர போகிறோம். பட் இங்கே வந்து கண்ட்ரி போட் மட்டும் ஃபேமஸ் இல்லை, இங்கே வந்து நிறையா இது ஃபேமஸ். கயாக்கிங் இருக்குது, அது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. இங்கே வாங்க, வந்தீங்கனாலே நிறையா ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, நிறையா டீம் இருப்பாங்க, நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். சிங்கிள் போட்ல தான் போலான் இருந்தோம். மழை வரதுனால அலோவ் பண்ணல. ஸோ அதனால எல்லாமே நம்ம அந்த மாதிரி போட்ல போக போறோம். 5 பேருமே சேர்ந்து போற மாதிரி. மழை ரொம்ப ஹெவியாக பெய்யுது, இருந்தாலும் போகிறோம். எனக்கு மட்டும் தனி கலர் கொடுத்துருக்காங்க. பாய் என்னோட ஃபேவரட் ரெட்டே வந்திருக்கு. ஒரு கேப்டனுங்கிறங்காட்டி எனக்கு கொடுத்துருவாங்க. எப்படி பாருங்க தலைகளை என்னமோ பண்றாங்க. அது என்னது? எங்க இந்த தலைகளா? கேஸ் ஒரு 3 கிலோமீட்டரா நம்ம வந்துகிட்டு இருக்கோம். மழை கண்டினியூஸா ஸ்டாப்பே ஆக மாட்டேங்குது. வெறி ஆயிட்டு இருக்குது गाइस. அங்க பாருங்க குழந்தை, அங்க பாருங்க. ஐயாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். அதனால எங்கள்ட்ட ஒரு துடுப்பு கொடுத்துருக்காங்க. துடுப்பை நீராடிக்கிட்டு இருக்கோம். गाइस மழை ரொம்ப ஹெவி ஆயிட்டு இருக்குது. மழை ஹெவி ஆயிடுது. ஹெவி ஆயிடுச்சு. 2 moments later. गाइस ஒரு வாழ்ந்த ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு காட்டுக்குள்ள வந்துட்டோம். எங்க போறனே தெரியல. பயமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. மழை வந்து உயிரை வாங்கிட்டு இருக்கு. என்ன பாய்? பாய் சரியான இதா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் 2 பக்கத்து அணை கட்டுன மாதிரியே இருக்கு. அணை கட்டி இருக்கா? அந்த அமேசான் ஃபாரஸ்ட் இது மாதிரி இருக்கு. கைஸ் வரும்போது ஒரு முதலைய பார்த்தோம். பார்த்தது ஒரு மாதிரி நடுங்குது காலெல்லாம். ரெண்டாவது என்ன பாத்தீங்க? முதல்ல பார்த்தா ரெண்டாவது பார்த்தா இதெல்லாம் வேணாம். இந்த காமெடி வேணாம், எடுத்து இந்த காமெடி இதுலயே வேணாம். இது எடிட்டர் சொல்லி தூக்க சொல்லிருங்க. இப்படி கட் பண்ணி இதுக்கு ஒரு வாழ்க்கை வரலாறு இருக்கு. என்ன அது? என்னன்னா நான் புத்தகத்துல பார்த்தேன். டீ சாப்பிட்டு வடை சாப்பிட்டு அங்க புத்தகத்துல பார்த்தேன். என்னன்னா இது சுத்தியில இருக்க ஊர் மக்களுக்கு இது ஒண்ணுதான் ஒரு நாள் இங்க மீன் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி இருந்துச்சாமா. 1988 அந்த மாதிரி இருக்கும் போதுதான் இங்க சுத்திலும் அப்ப யாருமே இருக்க மாட்டாங்க. 1-2 வீடு இந்த மாதிரிதான் இருக்குமாமா. அவங்க இதை நம்பிதான் ஒரு ஆழ்வாதாரமே இருந்துச்சாமா அவங்களுக்கு. ஆழ்வாதாரம்னு என்னங்க? வாழ்வாதாரம். கைஸ் இப்ப நம்ம அப்படியே இந்த வரைக்கும் ஒரு 1 ஹவரா இதுல இருந்தோம். இப்ப நம்ம அப்படியே வெளியே வந்துட்டோம். கைஸ் வந்து எல்லாமே சார்ஜ் பார்த்தா சொல்றான், நீங்க தப்பா எடுக்காதீங்க. ஏதோ புக்கு அப்படிங்கிறா அந்த பழக்கம் எல்லாம் உனக்கு இல்லப்பா. ஏய்
என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அடுத்து பாருங்க ஒரு சூப்பரான Guys, இத பாருங்க வியூ வேற லெவலா இருக்கு. நானே கஷ்டப்பட்டு கேரளாவும் தெரியுது. யார் சாமி இவன் எங்கிருந்து வந்திருக்கான் இன்னும் பாருங்க நிக்கிறதா பார் ராஜன் வகைரா. ஓஹோ மூடிட்டு உட்காரு காலா உன்னை எடுக்கவே இல்லடா. வந்து நாங்க ஒர்க்லாட்டு ஃபுல்லா மழை பெஞ்சு வளர்ப்பிட்டே இருக்குது. அது போக வந்து இந்த என்னதுப்பா இது இந்த கண்ட்ரி போட் ரைடு வந்தோம். நம்ம டயர்டு பட்டைகளே போயிட்டு அந்த ஐயாவுக்கும் நமக்கும் ரொம்ப டயர்டு, செம்ம டயர்டு. வந்து நம்மளால இதே முடியல. இப்போ எவ்வளவு தூரம் இருக்குன்னு கூட தெரியல, போயிட்டே இருக்கு இந்த இது ஃபுல்லா. என்ன முடியல ஃபுல்லா பாருங்க அனகோண்டா படத்துல இருக்க மாதிரியே இருக்கு. அடிக்கடி ஏதோ அலையில வர மாதிரி இருக்கு. அனகோண்டா உள்ள இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது இருக்கு. ஆளை வேற ஐயா வேற 2 தென்னை மரம் ஹைட்டு சொல்றாங்க. சோ அதனால ஏதோ ஒண்ணு ஒண்ணும் பண்ண முடியாது. வீட்டுக்கு பாய் தான் கூட்டிட்டு வந்தாரு, அவர் தான் பதில் சொல்லணும். அது போக கைஸ் இங்க வந்து போய்கிட்டே இருக்கு. எவ்வளவு தூரம் தெரியவே மாட்டேங்குது, ரொம்ப இதா இருக்கு. இன்னும் கித்தனா கிலோமீட்டர் ரெண்டு தானடா. போய்கிட்டே தான் இருக்கோம். தாத்தா ஐயாவை கேட்டா 2 கிலோமீட்டர் இப்ப நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா காப்பில் பீச் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். மக்களால காப்பில் பீச்ங்கிறது வந்து ஒரு ரொம்ப டிஃபரெண்டான இடம். இது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பாய் கண்ணாடி கொடுக்கும் அப்பதான் சொல்லு அப்பதான் கேட்டே இருக்கேன். அப்பதான் நான் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அப்பதான் வந்து இதோட என்னன்னா இது வந்து ஒன் ஆஃப் த பார்ட் வந்து சி, அனதர் பார்ட் ஆஃப் த பிளாக் வாட்டர். ஒரு சைடு வந்து சி வாட்டர் இருக்கு, ஒரு சைடு வந்து பேக் வாட்டர். அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கான். கடத்தல பை அதுதான். அதனால இது வந்து போத் இப்படி சைஸ் சொல்லுவாங்க. கேமராமேன் அப்படியே காட்டுங்களேன் அப்படி வியூ. இந்த சைடு வந்து சி, அது அப்படியே பாருங்களேன் ஆப்போசிட்ல வந்து அப்படியே வந்து பேக் வாட்டர். இதுலதான் வந்து போட்டிங் எல்லாமே சின்ன சின்ன ஆக்டிவிட்டி செஞ்சிருக்காங்க. நம்ம வந்து இதுக்கப்புறம் காலையில இருந்து இந்த சாப்பிடல, காது அடைச்சிருச்சு, வாங்கி தர மாட்டேங்கிறாரு. ஆனா வீடியோ எடுக்கணும்ல. வாங்க guys வாங்க அப்படியே போயிட்டே பேசுவோம். இங்கே வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து கயாக்கிங் அப்பத்த ஏடிவி இந்த மாதிரி ரைட்லாம் இங்கே நிறைய இருக்குது. ஆனா இதை விட பெங்களூர் ஃபாரஸ்ட் நீங்க பண்ணீங்கன்னா வந்து அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ். அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி இருக்கு. இங்க வந்து எவ்வளவு நேரம் சொன்னாங்க 40 நிமிஷம். ஆனா அங்க வந்து உங்களுக்கு 2 hours கூட்டிட்டு போவாங்க. எங்களால வீடியோ கண்டினியூ எடுக்கவே முடியல, மழை வந்துகிட்டு மட்டும்தான் இருக்கு. அம்மா நேரம் நடந்துட்டோம். பார்த்தா காஞ்சிமா இருக்கு. எல்லாம் ஏசி முதல்ல ஈட்டிங் போட்டு காஞ்சி வந்துருக்கோம். அங்க போறா வாடாது ஏரியா. இதுதான் சியோ பிளாக் வாட்டர் கலக்குற இடம். அது பிளாக் வாட்டர்டா, பேக் வாட்டர். கடல் இங்க ஒண்ணும் இல்லைங்க. கடலும் பிளாக் வாட்டரும் கலக்கிற ஒரு இடம். அந்த இடம் பாருங்க, இதோட முடிஞ்ச அந்த இடமே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன கான்செப்ட்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன கான்செப்ட்னா எல்லா இடத்துலயும் வந்து இங்கிருந்து தான் தண்ணி போகும், பேக் வாட்டர்ல இருந்து தண்ணி கடலுக்கு போகும். ஏன்னா அலையர் தள்ளிடுச்சு, கடல்ல இருந்து தண்ணி எல்லாம் பேக் வாட்டருக்கு போய் உழப்பி. ஏன்னா ஆமா பாய், ஒரு எப்பயாவது ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை உள்ள வந்துருது. ரொம்ப டேஞ்சர் பாய். இங்க யாராவது வர்க்கால வந்தீங்கன்னா, இந்த மாதிரி கபில் பீச்சுக்கு வந்தீங்கன்னா அங்கெல்லாம் குளிக்கிறதுக்கு தடை, சரிங்களா? அதனால பாத்து பாத்துறோம். இந்த இடம் பாக்குறதுக்கே ஒரு வித்தியாசமா இருக்கும், சூப்பரா இருக்கும். நான் உங்களுக்கு இந்த விளாக்ல வைக்கிறோம், நீங்க பாருங்க, உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் த்ரில்லிங்கா தான் இருக்கு. ஆனா இதுதான் எண்டிங். இந்த பேக் வாட்டரோட எண்டிங் இதுதான். பேக் வாட்டருக்கு எண்டிங்னு ஒண்ணு இருக்கு பாய். ஆமா பாய், எண்டிங்கே அவ்வளவுதான் பாய். அவ்வளவுதான் பாய். ஆனா கடலுக்கு வந்து எண்டிங், கடலுக்கு எண்டிங் கிடையாது. இங்க நம்மள மாதிரி இங்க எப்படி போய் தண்ணி வரும் பாய்? அதான் இந்த தண்ணி தான் இது ஃபுல்லா இதாகுதுன்னு நினைக்கிறேன் பாய். எண்டிங் ஆயிடுச்சுல. ஆமா, தண்ணி வருது. எனக்கும் தெரியல.
இது வந்து இதுதான் எண்டிங் ஆகி போச்சு. எப்படி தண்ணி Okay. வரும் யோசி. பாய் தண்ணி போறக்கு வழி இல்லைங்களா இல்ல எப்படி தண்ணி வருது அது பாய் அந்த தண்ணி தான் பாய் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல வர மாதிரி இருக்கு. ஊத்துன்னு நினைக்கிறேன் பாய் இல்லையா? தெரியலைங்க, அப்படியே தான் இருக்கும் பாய். ஒரு ஒரு ஆறுல நீங்க எண்டிங் பாத்திருக்கீங்களா? ஓடுற ஆறு இங்க பாருங்க, அதுதான் எண்டிங். இங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஆச்சரியம் எல்லாம் இருக்கு. பாய் நானும் ஏதோ ஒரு நண்டு பாத்துறேன், ஏதோ பிடிக்கலாம் பார்த்தா ஒருமே இல்லையே பாய். வாங்க பாய், கடலுக்கு போகலாம் தடை சொல்லிருக்காங்க. நீ இது போய் தடை செஞ்சிருக்காங்க. அது போக நம்மளே பின்னாடியே பின்னாடி பாய் நான் இப்படி போய் பேசுவோம். காய்ஸ் இங்க வந்தீங்கன்னா போட்டோ ஷூட்லாம் சூப்பரான ஏரியா. ஆனா என்ன வருஷம் வந்து சீசன் பார்த்துவாங்க, டைமிங் பார்த்துவாங்க, வெதர்லாம் நல்லா பார்த்துவாங்க. எல்லாம் வந்து உலகி எப்படி போட்டாலும் பாய் அலை வந்துட்டு இருக்குங்க பாய். ஒரு இடத்துல நின்று பேச விட மாட்டேங்குது. ஓகே வாங்க அடுத்த இடத்துக்கு போவோம். அப்படியே போலவா? இப்படி போலாமா? இப்படி போலவாங்க. அவ்வளவுதான். இதோட நாங்க காப்பீடு பீச் வந்து கிளம்பிக்கிறோம். இங்க வந்து இங்க வந்து போட்டோ ஸ்பாட், லவர்ஸ் பார்க் அவ்வளவுதான் வழியா. இங்க சூப்பரான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா போட்டோ எடுக்கலாம் சூப்பரா. அவ்வளவுதான். ஹலோ கைஸ், வெல்கம் டு கேகே லெஃப்ட். இப்போ நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஜடாயு பார்க் வந்திருக்கோம். இங்க என்ன ஸ்பெஷல் என்னதுன்னு வாங்க போக பார்க்கலாம். பாய் டிக்கெட் வாங்கிட்டோம். லெட்ஸ் கோ. நம்மளே போட்டோலாம் எடுத்து வெல்கம் பண்றாங்க. வாங்க லெட்ஸ் கோ. ஓகே பாய், ஃபைனலா எங்களை போட்டோலாம் எடுத்தாங்க. இது கொடுத்துட்டாங்க, வெளிய போய் செக் பண்ணி சொல்றாங்க. 2 மாடி ஏறி இருக்கோம், மூச்சு வாங்குது. மூச்சு வாங்குது. வாங்க வாங்க ரோப்ல போறோம். போய் வீடியோ மாசா எடுக்கிறோம். அந்த ரோப் வந்துகிட்டு இருக்கு. ரோப் வெயிட் பண்ணி இப்ப ஏற போறோம். நம்ம ஏற போறோம். வாங்க நெக்ஸ்ட் கோ. गाइस சிவன்மலை கடைசி அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் போனது. இப்பதான் இது மாதிரி வரோம். சிவன்மலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு திருப்பூர்ல இருக்கு. இந்த நாடோடிகள் படம் எடுத்திருப்பாங்க. அதனால அது தெரிய வரும். சிவன்மலை வந்து இங்க வந்தியா? இங்கதான் இங்கதான் காசு வந்து ரோப் கார்டு ஏற்றோம், மாசா போறோம், ஃபன் பண்றோம். எனக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி லேண்டிங்ல போறது. வாவ், இந்த வேகத்துல போகுது. ஐயோ பயமா இருக்கு. சொல்றா பாய். அங்க காட்ட சொல்லுங்க பாய். வாமிட் வர மாதிரி இருக்கு பாய். ஒரு மாதிரி ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. இப்போ இங்கே நாங்கள் வந்துருக்கோம். ரொம்ப ஃபுல் க்ரௌடாக இருக்கு. இப்போ வந்து பிரகாஷ் வந்து ஏதோ ஒன்று சொல்றேன்னு துடிச்சிக்கிட்டே இருக்கான். வந்ததுலேருந்து ஏதோ ஒன்று சொல்லணும்னு துடிச்சிக்கிட்டே இருக்கா. இப்போ இதை சொல்ல வைக்கிறோம். இதை பற்றி ஏதோ ஒன்று சொல்கிறான். இது என்னன்னா பார்த்தீங்கன்னா ஜெட்டாயின்னு சொல்லிட்டு இது ஒரு ராமாயணத்தில் வர ஒரு கேரக்டருங்களாமா. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண நாயுடுன்னு சொல்லி 1881 கட்டியிருக்காங்க. ஆமா பாய், கட்டி 300 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு. இது அதுக்கப்புறம் மாடிஃபை பண்ணி இது பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. ஆம்பியன்ஸே வேற மாதிரி இருக்குது. ஒரு குட் வைப்ஸ் வருது பாய். குட் வைப்ஸ் வர மாதிரி இருக்கு. இது எவ்வளவு படி இருக்கு இதுல பாய்? படிக்கிறது 862 படின்னு சொல்லி போட்டுருக்காங்க பாய். ஆமா பாய். அதனால நம்மளுக்கு இப்போதைக்கு இது வர இது பேர் என்ன பாய்? வந்தது பேர் என்ன? ரோப் கார்ல வந்திருக்கோம். சோ அதுக்குதான். அது போக கைஸ் எல்லாமே ChatGPT இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு எளிய முறையில நாங்க சொல்றோம் பாத்தீங்களா? அதனால பாய் அடுத்த டைம் இங்க வரோம். நம்ம எல்லாம் கப்புள்ஸா வராங்க பாய். நம்ம தனியா பசங்களோட வர மாதிரி இருக்கு. வர இடம் எல்லாமே ஃபுல்லா வந்து நமக்கு ஒரு இதாவே இருக்கு. பாய் ஒரு டீ மட்டுமா வாங்கி தர சொல்லுங்க. டீ காஃபி இல்லாம 3-4 மணி நேரம் கார்லயே சுத்த வச்சு கூட்டிட்டு வராரு. இங்க டீ காஃபில இல்ல, நான் லஞ்ச வாங்கிட்டு டீ காஃபி குழப்பிட்டு இருக்காங்க. முன்னாடியே கடை இருக்கு. வாங்கிக்கலாமா?
இதான் வாடி வர வழிடா. ஸ்டெப்ஸா பாய்? பாய்ஸ் அப்படி ஆமீன் கார்ஸ் இல்லைன்னா ஸ்டெப்ஸ்ல வர மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி அப்படி ஆகிடும். காய்ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா ராமர் கோயில் ஒன்று இருக்கு. நீங்க ஜடாயு பார்க் வந்தீங்கன்னா ராமர் கோயில் மறக்காம பார்த்துட்டு போங்க. அது போக இது வந்து சொல்லுங்க பாய், உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து வர்க்கால டிஸ்ட்ரிக்டே கிடையாதாமா. அப்படி என்னன்னா கொல்லம் டிஸ்ட்ரிக்டாமா. வர்க்கால நம்ம ரூம்ல இருந்து 27-30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்காமா. வரும்போது எல்லாமே எல்லாம் படிப்போம் பாய். பாய் இது நம்ம ஈசா கோயில் மாதிரி இருக்குன்னு நினைச்சு வந்தேன். ஆனா வந்து பார்த்தா தான் தெரியுது வேற லெவலா இருக்கு. ஏதோ ஒரு சேஞ்ச் பார்த்துட்டு வந்தது. கால் வந்து நடிக்க வரையா அப்படிதான் கேட்டேன். ஆனா வந்து வரப்ப என்னென்னமோ பண்ணான். அப்புறம் வந்தக்கப்புறம் அவனே ஈடுபாடு எடுத்து எல்லாமே சேட் ஜிபிடி வந்து எடுத்துட்டு எல்லாம் பார்த்து. எனக்கு ஏரியால இன்னொரு பேர் சேட் ஜிபிடின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தெரியாம இருக்கும். சேட் ஜிபிடி பிரச்சனை தான். நல்ல மனிதர். சூப்பரான வியூ ஒன்னு இருக்குது. அதை காட்ட போறோம். பா இருக்கிறதுல ஹைட்டான இடம் இதுதான் நினைக்கிறேன் பா. ஏன்னா இங்க வரும் சுத்திலுமே இதுதான் ஹைட்டா இருக்க மாதிரி இருக்கு. கைஸ் நான் என்னமோ நினைச்சு வந்தேன் இவனைய. பட் இவன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து நீட்டா பண்ணிட்டு வந்துட்டான். பாய் நான் டிராவலர் அப்படிதான் இருப்பேன் சொல்லிட்டு பேசுறான் பாருங்க. சரி கைஸ் வாங்க அந்த வியூவை போய் சூப்பரா காமிக்கலாம். அது போக கைஸ் எங்களால வந்து ராமர் கோயில் போக முடியல. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்டோம். நான் மட்டும் பிறந்ததுலேருந்தே வெஜ் தான். இருந்தாலும் இவங்க எல்லாம் நான்வெஜ் நான் சாப்பிடல. நான் வியாழக்கிழமை சாய்பாபாவோட தீவிர பிரியன். சரி நான் சாப்பிடல. நான் சாப்பிடல. ஆனா வந்து மித்தவங்க மத்தவங்க கூட வந்து அவங்க சாப்பிட்டனால அவங்கள விட்டுட்டு போக முடியாது. கிழக்கணமே விட முடியாதுல. ஆனா நாங்க வந்து ராமர் போகல. நெக்ஸ்ட் டைம் வந்தா கம்பல்சரி ராமர் கோயில் கம்பல்சரி போயிட்டு தான் வருவோம். நீங்க வந்தா கம்பல்சரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இந்த ஏரியா சூப்பரா இருக்கு. தயவு செஞ்சு நடந்தெல்லாம் வந்துடாதீங்க. ரோப் கார் இருந்தா வாங்க, இல்லைன்னா வேண்டாம். இந்த வேற அவ்வளவு ஸ்பெஷல் கிடையாது. பாய் திருப்பதியில கூட இவ்வளவு லைன் இருக்காது பாய். சரியான கிரௌடா இருக்கு பாய். திருப்பதி பாத்துருக்கீங்க? திருப்பதி போனதுல சாய்பாபா கோயில்ல வியாழக்கிழமை அந்த உண்டை கட்டி வாங்குறக்கா லைன்ல நின்று இருக்கேன். அதுக்கு எதுக்கு சொல்லிட்டு இருப்பான். பட் உண்மையிலேயே கிரௌட் ஜாஸ்தியா தான் இருக்கு. பாய் இன்னைக்கு கிளம்ப போறோம். இன்னைக்கு பாய் வந்துட்டு கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. கூட வந்த பாய்ஸுக்கு எல்லாருக்கும் அது ட்ரெஸ்ஸா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல. அடுத்த வீடியோ அப்டேட் பண்றது ஏதோ ஒன்று கேட்டா இருக்காங்க வந்ததுக்கு. காய்ஸ் நல்ல வேலை என்ட்ரி ஆகும்போது அந்த செக்யூரிட்டி ஆகட்டும், அந்த டிக்கெட் கலெக்ட் பண்றவங்க ஆகட்டும், ரோப் கார் இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு பயமுறுத்தி விட்டாங்க. 860 அத்தனை ஸ்டெப் ஏறணும்னு போட்டு பதறிட்டு கேமராமேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். எப்படி வீடியோ எடுக்கிறது? அப்புறம் நல்ல வேலை என்ன பண்ணிட்டோம்னா வந்து கேட்டா திடீர்னு கேட்டா இருக்குன்ட்டாங்க. 5 பேர் ஏறி வந்துட்டோம். இதுதான் எங்களோட சுச்சுவேஷன். நீங்களும் ரோப் கார் இருந்தால் மட்டும் இதுக்குள்ளே ஏறி வாங்க, இல்லைன்னா வராதிங்க. 862 படியில் ஏறவே முடியாது. ரொம்ப செங்குத்தா ஏறும். எப்படி இருந்தாலும் 2 to 3 hours ஆயிரும் நினைக்கிறேன். நம்ம கீழே போறதுக்கு 2 to 3 hours ஆயிருங்க நாங்க கீழே போறதுக்கு. ஓகே தேங்க்யூ. இதோட இந்த vlogs நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஜடாயு பார்க் இந்த vlog வந்து இதோட நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வேற ஒரு vlogல சந்திக்கலாம். நாங்கள் வந்து நெக்ஸ்ட் ஒர்க்லாம் இன்னும் ஒன்று நெக்ஸ்ட் போகிறோம். பாய். ஈவினிங் கிஃப்டோட சந்திக்கிறோம். இதெல்லாம் படி கணக்கே இல்லைன்னா அப்புறம் அவ்வளோதான்டா. 100 படி தான் வந்திருக்கோம். 100 படி தான் வந்திருக்கோம். 762 ஸ்டெப்ஸ் இன்னும் இருக்கு. கொஞ்சம் ரன்னிங்லயே போலாம் வாங்க. இப்படி நடந்து நாங்க தான் நார்மல் பீப்புள் தான். நீ தான் நார்மல் பீப்புளே கிடையாதுல. ஓடி விடு. ஸ்டெப்ஸே காணாம. வந்துருச்சு. அங்க எடுப்பலாம். ஸ்டெப்ஸே காணோம்டா. ஸ்டெப்ஸில் போகலான்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டெப்ஸ் மாதிரியே இல்லை. இங்கே எல்லாமே இறக்கமாக இருக்குது. கீழே எப்போ வாரி இவ்வளோ போகிறேன்னு தெரியல. இந்த பேர் பார்த்தீங்கன்னா இதுங்க எது எப்படி இருந்தாலும் சரி பாதி இது வயசானவங்க. அந்த 5 கேங்கில் யாரோ ஒருத்தர் வயசானவங்க வந்திருப்பாங்க பாய். அதனால இருக்காங்க பாய். எனக்கு கிட்டத்தட்ட 2000 பேர் பக்கம் இருக்காங்கடா எனக்கு தெரிஞ்சு. இப்போ எப்படின்னா காலையில் எத்தனை பேர் இருந்திருப்பானுங்க பாருங்க. இவன் பேச்சை கேட்டு நாங்கள் வந்து ஸ்டெப்ஸில் இறங்கி வந்தோம். ஸ்டெப்ஸ் பார்த்தோம்னா ஸ்டெப்ஸ் படிக்கட்டும் இருக்குது, ஒரு மாதிரி ஸ்லோப்பாகவும் இருக்குது. எனக்கு வந்து ஒரு மாதிரியாக ஆகிட்டு இருக்குது. இல்லை நான் தான் சொன்னேன் ஸ்டெப்ஸ் 862 ஸ்டெப்புன்னு. ஆனால் நானே என்ன வச்சிருவேன் போல. நான் எண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கேன். ரோப்பில் நின்று போயிருந்தா கூட போயிருக்கலாம் போல. இவன் ஏன்டா இப்படி பண்ணிட்டு பாதி தூரம் வந்துட்டோம். மேலேயும் போக முடியாமல் கீழேயும் வருமா. அதுக்கு அமௌண்ட்டு பேமெண்ட் பண்ணிட்டோம் நாங்கள். இல்லை பாய் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் பார்த்தேன். இல்லை இப்போ கூட ஒன்றும் இல்லை. திரும்பி போகலாங்களா? திரும்பி போய் I'm